Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in ila yaumil. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Radina billahi rabban wa bil islam dinan wa bi Muhammadin sallallahu alaihi wasallam nabiyyan wa rasulan. கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான ஹவுஸ் சேரிட்டி ட்ரஸ்ட் மாநிலக்கரையினுடைய நிர்வாகிகளே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்களே சான்றோர்களே மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகள், எல்லாம் நம்முடைய இந்த ஒன்று குடலை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று குடலாக ஆக்கியர் புரிவானார். இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் அந்த இறைவனால் அருள் பாதிக்கப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, உண்மையில் எத்தனையோ விழாக்களில் நாம் கலந்திருக்கிறோம். ஆனால் உள்ளத்திற்கும் மனதிற்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய, ஊக்கம் தரக்கூடிய ஒரு மன நிறைவு மிக்க ஒரு நிகழ்வாகவே நாம் இதை பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். படைப்பினர்களுக்கு சேவை செய்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஏழைகளுக்கும் நலிவுற்றவர்களுக்கும் விழிப்புநிலை மனிதர்களுக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை இறைவன் கொடுப்பதே அது பெரிய கருணை. எத்தனை வசதி படைத்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார், எத்தனை பணக்காரர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார். வசதி படைத்தவர்களும் பணக்காரர்களும் செல்வந்தர்களும் எல்லாம் நாங்கள் வாழ்கின்ற பகுதியில் வசிக்கின்ற ஏழைகள் மீது கருணை பார்வை வீசினால் கூட போதும், கேள்வி என்பது இல்லாமல் ஒழியும். ஏன் அல்லாஹ் செல்வத்தை செல்வந்தரிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறான்? அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக. அது இறைவன் கொடுத்திருக்கின்ற செல்வம். இறைவன் செல்வத்தை குறித்து குறிப்பிட்டு காட்டுகிற போது என்று சொல்லி காட்டுகிறான். செல்வந்தரிடத்தில் இருக்கின்ற செல்வத்தில் வறியவர்களுக்கும் இல்லை என்று கேட்கின்ற, அனாதைகளுக்கும் இல்லை என்று கேட்கின்ற யாசகர்களுக்கும் உரிமை இருக்கிறது சொல்கிறார். அவர்கள் தங்களுடைய உரிமையை கேட்கிறார். என் செல்வத்திற்கு கொடுப்பது கடமை என்று சொல்கிறார். ஆனால் கணிக்கக்கூடிய அருமையை சகோதரர்களே, மனிதனை தொட சொல்லலாம் தொடுவான், நோன்பு பிடிக்க சொல்லலாம் நோன்பு பிடிப்பான், எத்தனை ஹஜ்ஜுகள் எத்தனை உம்ராக்கள் வேண்டும் என்றாலும் செய்து சொல்லி பார்த்து செய்யலாம். அனைத்தும் சுயநலம், சுயத்துக்காக வேண்டி அவன் இந்த செயல்களை செய்கிறான். ஆனால் ஒருவனுக்கு உதவப்பா, ஏழைக்கு உதவு, உன்னுடைய செல்வத்தை பங்கிடு, பகிர்ந்து விடு சொல்லி பாருங்கள், சீக்கிரமாக அதற்கு கொண்டு வர மாட்டான். கணிக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இன்று இது மனதிற்கரையில் ஒரு 80 நபர்களால் இந்த சேரிட்டி ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஏழைகள் மீது அவர்கள் இரக்கம் கொண்டிருக்கிறார்கள், கருணை புரிந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் ஏழைகள் இரக்கம் கொண்டிருக்கிறார்களோ, கருணை புரிந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் சீக்கிரம் கருணை புரிவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை ஏற்றுக்கொள்வதை குறித்தும் நோன்பை ஏற்றுக்கொள்வதை குறித்தும் ஒரு தடவை இப்படி குறிப்பிட்டு காட்டினார். அல்லாஹ் தஆலா எந்த அடியானிடமிருந்து தொழுகையை வேகமாக ஏற்றுக்கொள்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா எந்த அடியானிடமிருந்து நோன்புகளையும் இன்னவர்கள் நல்லவர்களையும் வேகமாக ஏற்றுக்கொள்கிறான் தெரியுமா? யார் தெரியுமா? யார் ஏழைகள் மீது இரக்கம் காட்டுகிறார், யார் வறியவர்கள் மீது கருணை புரிகிறார்களோ, யார் இல்லை என்று கேட்கிறவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்குகிறார்களோ அவர்களிடமிருந்து தான் அல்லாஹ் தஆலா தொழுகையும் நோன்பையும் வேகமாக ஏற்றுக்கொள்கிறான். இந்த மாற்றம் சுயநலம் பிடித்த மாற்றம். இதை ஒரு சில மனிதர்கள், ஒரு சில செல்வந்தர்கள், ஒரு சில பணக்காரர்கள் தங்களுக்கு தாங்களே தங்களுடைய செல்வம் எல்லாம் தாங்கள் சம்பாதித்தது என்னத்தால் தாங்களே வாங்கி கொண்டு வைத்துக் கொண்டு சுயநலம் பிடித்த மனிதர்களாக மாறி போன காரணத்தால் தான் இஸ்லாமிய சமூகத்தில் வறுமையும் ஏழ்மையும் அங்கு எங்கும் பரந்திருக்கிறது. உமர் பின் அப்துல் அஸீஸ் அவருடைய காலகட்டத்தில் ஜகாத்துடைய செல்வ செழிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்து ஓடி நின்றது என்று சொன்னால், ஒவ்வொரு தெருவும் தெருவாக வீடு வீடாக செல்வந்தர்கள் ஜகாத்தை கொண்டு கொடுத்து கொண்டு செல்வம் ஜகாத் இருக்கிறது வாங்குகின்ற மக்கள் இருக்கிறார்களா, ஜகாத் பெண்களிடம் இருக்கிறது வாங்குவதற்கு தகுதி மக்கள் இருக்கிறார்களா என்று கேட்பார்களா? சில வீடுகளில் மட்டும் கதவை திறந்து சொல்வார்களாம், நேற்று வந்திருக்க கூடாதா, நேற்று எங்களுக்கு ஜகாத்து கிடைத்து விட்டது, நாங்கள் தண்ணீரை ஊற்றி விட்டோம், எங்களுக்கு வேண்டாம். அந்த அளவு தூரம் கணிக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, ஜகாத்து கொடுத்து ஏழைகள் வறியவர்கள் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அந்த சமுதாயம் தன்னிலை பெற்ற சமுதாயமாக மாறி. உமர் பின் அப்துல் அஸீஸ் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், முஸ்லிம் சமூகத்தில் ஏழைகளும் வறியவர்களும் இல்லாதவர்கள் இல்லை,
உருவான போது சொல்லி காட்டினார். யூதர்களை தேடுங்கள், கிறிஸ்தவர்களை தேடுங்கள், அவர்கள் உதவி தேவைப்படலாம், அவர்களுக்கு படக்கூடாது. ஒரு கட்டத்தில் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாற்று மத சகோதரர்களுக்கும் உதவிகள் வாரி கொடுக்கப்பட்ட போது அதற்கு பின்பும் உமருக்கு அப்துல் அசீஸ் வந்து சொன்னார்கள், நம்முடைய கண்காணிப்பு நம்முடைய ஆட்சியில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் ஓரளவு நிரந்தரமான கல்வி பெற்றவர்களாக இருக்கிறார் என்று சொன்னபோது உமருக்கு அப்துல் அசீஸ் அவர்கள் என்ன குறிப்பிட்டு காட்டினார் தெரியுமா என்றால், பைத்துல் மாலுடைய செல்வத்திலிருந்து கோதுமைகளையும் தானியங்களையும் வாங்கி பாறைகள் மீது வீசுங்கள், மலைகள் மீது வீசுங்கள், பாறைகள் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களுடைய பேரால் பசிக்கு வாழட்டும் என்று குறிப்பிட்டு காட்டினார். இது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய வரலாறு. வறியவர்கள் மீது கருணை காட்டுகிற போது, செல்வந்தர்கள் மீது செல்வ செழிப்புடையவர்கள் கருணை காட்டுகிற போது அல்லாஹ்வுடைய அருள். இதுதான் இஸ்லாமிய சமூகத்துடைய வரலாறு. எனவே ஒரு 79-81 நபர்களால் இந்த சேரிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 80 பேர்களால் நிறைவேற்றி விடக்கூடாது. நினைக்கக்கூடிய அருமையோட சமுதாயத்திற்கு எல்லோருக்கும் இதில் பங்கு இருக்கிறது. நானும் இதில் நன்கட்டம், இதில் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் என் மீது கடமை இருக்கிறது எந்த சிந்தனை சமூகத்தில் வர வேண்டும். கணிக்கக்கூடிய அருமையை சம்பளை அந்த அடிப்படையில் தான் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையை தான் இஸ்லாம் வளர்த்தெடுத்திருக்கிறது. வாங்க வேண்டும் என்ற சிந்தனை இஸ்லாம் அடியோடு அடித்து முழங்கி இருக்கிறது. கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை வளர்ந்த சமுதாயத்தில் தான் வாங்க வேண்டும் என்ற சிந்தனை குறையும். வாங்க வேண்டும் என்ற சிந்தனை வளர்க்கிற போது நாம் கொடுப்பதற்கு தகுதியுடையவர் அல்ல, எப்படியாவது பிறரிடமிருந்து எதையாவது வாங்க வேண்டும் என்ற சிந்தனை வருகிற போது கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை அடிபட்டு போகிறது. அந்த சிந்தனையை தான் உருவாக்குவார். அந்த சிந்தனை சமுதாயத்தில் வரக்கூடாது. எல்லா மக்களும் தங்களால் ஆன உதவிகளை ஒத்தாசைகளை செய்ய வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் ஊட்டி வைக்கிறது. தான தர்மம் என்று சொல்வார்கள், அரபியில் சதகா என்று சொல்வார்கள். தானத்திற்கும் தர்மத்திற்கும் வேறுபாடு உங்களுக்கு தெரியும். தர்மம் என்பது ஒருவர் கேட்கிற போது கொடுப்பது, தானம் என்பது கேட்காமலே கொடுப்பது தான் தானம். ஆனால் தானத்தையும் தர்மத்தையும் ஒன்றாக்கி அதை வாங்குவதற்காகவே பிறக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சமூகம் என்ற சிந்தனை உருவான காரணத்தால் நம்மளுடைய காலங்களில் பள்ளிவாசல்கள் தோறும் வீடுகள் தோறும் முஸ்லிம்கள் எங்கிருந்து வருகிறார்கள் தெரியாமல் பிச்சைக்காரர்களை போல் அலைகின்றனர். ரமதானுடைய மாதம் பிச்சை மாதம் போல் மாறிவிட்டது. காரணம் யார்? யோசித்து பாருங்கள். நாங்கள் வாங்குவதற்குரியவர்கள், நாங்கள் கொடுப்பதற்குரியவர்கள் அல்ல என்ற அந்த சிந்தனை உருவாக்கப்பட்ட காரணம் நாம் கிடையாது. இஸ்லாம் ஏழைகளை பார்த்து கூட என்ன சொல்கிறது? நீ கூடு என்று சொல்கிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட வறியவர் இந்த சமூகத்தில் சஹாபாக்களுடைய நபித்தோருடைய வரலாறு இருந்ததே கிடையாது. பிலால் ரலியல்லாஹு தஆலா எத்தோப்பியாவை சேர்ந்தவர், ஒரு ஏழை சஹாபி. அவரை விட ஏழை சஹாபி இருந்ததே கிடையாது. எல்லா நபித்தோழர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறார்கள் என்ற செய்தி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காதுகளுக்கு எட்டிய போது பிலால் நினைக்கிறார், நான் மட்டும் விருந்து கொடுக்க கூடாதா? இரண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று எண்ணுகிறார். தனக்கு கிடைக்கின்ற இனாமாக இலவசமாக கிடைக்கின்ற பேரின்பங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறார். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யார் சொல்லலாம், என் வீட்டுக்கு விருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். வீடு இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். அவர் சென்னை தோழரை சார்ந்தவர். அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய சென்னை தோழர்கள். உலகத்துடைய முதல் சென்னை பல்கலைக்கழகம், திறந்தவெளி பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துடைய மாணவர் பிலால் ரலியல்லாஹு தஆலா யார் சொல்லலாம், என் வீட்டுக்கு விருந்துக்கு வாருங்கள் அழைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார். பெருமானாருக்கு தெரியும் பிலாலை குறித்து. பிலால் எப்படிப்பட்ட நபர்? பரமையில் வாழ்ந்த ஒரு நபர். கணியத்துக்குரிய அருமை சொல்ல ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கிறார்கள். பிலால் வேரித்தம்பழங்களை கொண்டு வைக்கிறார். ஒரு குழியிலாக இருக்கிறது. பெருமானார் பிலாலுக்கு கேட்கிறார்கள், பிலால் எங்க இருக்கின்ற வேரித்தம்பழங்களுமா? யார் சொல்லலாம், உங்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கிடைத்த எல்லா வேரித்தம்பழங்களையும் சில நாட்கள் ஒன்று சேர்த்து இப்போது நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். என்ன கூலி வைக்க வேண்டும் ஒரு தலைவர்? அந்த பிலாலை பெருமை பாராட்டு முறையில் விடுவித்திருக்க வேண்டும் இல்லையா? இப்படி எல்லாம் தானம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்ததே அல்லாஹ்வுடைய நல்லா எல்லா போல் என்றா சொன்னார்கள்? இல்லை, ஒருபோதும் இல்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால் அன்ஃபிக்யா பிலால் லா தஷ்மில் தில் அஷ்கிலா. பிலால் அல்லாஹ்வுடைய பாவம் இந்த பேரின்பங்களுக்கு செலவு செய்திருக்க கூடாதா? அரிசிக்கு சொந்தக்காரனாகி அல்லாஹ் வறுமையை தந்து விடுவான் என்று பயந்து 3-4 நாட்களாக அந்த பேரின்பங்களை சேர்த்து வைத்து எனக்கு விருந்து தருகிறா, அல்லாஹ்வுடைய பாவம் செலவு செய்திருக்க கூடாதா என்று சொல்லி காட்டினார். எனக்கு தனிப்பட்ட முஹம்மது அந்த தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கின்ற விருந்தை கூட அல்லாஹ்வுடைய பாவம் செலவு செய்யணும் சொல்லி காட்டினார். விலாயா மறுமையில் வாழிய ஒரு சஹாபி. யோசித்து பாருங்கள்.
எனவே ஏழை சகாபியாக இருந்தால் கூட செலவு செய் என்று ஊக்கப்படுத்துகின்ற மார்க்கம், வாங்க வேண்டும் என்ற சிந்தனையை ஊக்கப்படுத்திய மார்க்கம் அல்ல. கணியத்துக்குரிய ஆர்மேச்சோட இத்தப்புன்னா வலவு விஷயம் தான் என்று அரபியில் சொல்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழி இருக்கிறது, நரகத்தை ஒரு பேரித்தம்பழத்துடைய துண்டை கொண்டாவது நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஒரு பேரித்தம்பழம் அல்ல, ஒரு பேரித்தம்பழத்துடைய பகுதி துண்டு. யோசித்து பாருங்கள், ஒரு பேரித்தம்பழம் முழுமைக்கும் உயிர்களாக இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா? பேரித்தம்பழத்துடைய பாதி துண்டை கொண்டால் நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அஞ்ச முடியும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று சொன்ன மார்க்கம். பேரித்தம்பழத்துடைய பாதி துண்டு என்று சொல்லப்பட்ட இந்த உபதேசம் வறியவர்களுக்கு சொந்தமானதா, வசதி படைத்தவர்களுக்கு சொந்தமானதா? யோசித்து பாருங்கள். வறியவர்களை நோக்கி சொன்ன உபதேசம் இதை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். ஏழையவர்கள் இந்த ஊரில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை ஊக்கப்படுத்துவது அனைவரும் மீது கடமை ஈர்த்தவர் என்ற மாற்றம். எனவே இந்த சேரிட்டியில் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும், எல்லோரும் தங்களாலான உதவிகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு உதவுவதற்கு காத்திருக்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், மனிதனிடம் இருக்கின்ற இந்த செல்வம் இருக்கிறது, ஒருபோதும் இந்த உலகத்தில் இறைவன் படைத்திருக்கின்ற செல்வம் அவருடைய அளவில் கூடியதும் கிடையாது, குறைந்ததும் கிடையாது. சிலபோது சில மனிதனுடைய கரங்களுக்கு வரும், அவன் எடுத்துவிட்டால் வேறு மனிதனுடைய கரங்களுக்கு செல்லும். சிலபோது சில மனித கரங்களில் குறைவாக இருக்கும், சில மனித கரங்களில் கூடுதலாக இருக்கும். ஆனால் ஆரம்ப காலம் முதல் இறைவன் உருவாக்கிய செல்வம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் மனிதன் நினைக்கிறான், என்னுடைய அறிவின் மூலமாக இந்த செல்வம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைக்கிறான். கணியத்திற்குரிய அறிவை சொல்லி செல்வத்தை அல்லாஹ் வந்தாரா அளப்பெரிய அருளை நீங்கள் அடைந்து கொள்வதற்காக உங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனால் செல்வத்தில் தான் அவன் பஞ்சத்திரம் பிடிக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு மனிதனும் செல்வத்தை திரட்டி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் மரணம் அடைகிற வேளையில் ஒரு மனிதன் என்ன நினைப்பான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட மரணம் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் இறைவன் தந்தவற்றை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று குறிப்பிட்டு காட்டிவிட்டு அல்லாஹ் தஆலா ஏன் செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக காரணத்தை சொல்கிறான். இறைவா, மரண தருவாய், சக்கராத்தில் நாம் சொல்கிறோம், சக்கராத்துடைய நேரத்தில் இரண்ட செல்வத்திற்கு சொந்தக்காரனாகிய ஒரு செல்வத்தின் ஒரு பணக்காரன், ஒரு வசதி படைத்தவன் சொல்வானாம், இறைவா எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தான். அவகாசம் கொடுத்தால் என்ன அவன் சொல்லுகிறான் தெரியுமா? அவகாசம் கொடுத்தால் தொழுவேன், அவகாசம் கொடுத்தால் நோன்பேன், அவகாசம் கொடுத்தால் தீய செயல்களை விட்டு விடுவேன், அவகாசம் கொடுத்தால் நல்ல செயல்களை செய்வேன் என்று ஒருபோதும் சொல்வானா? சொல்ல மாட்டான். அவகாசம் கொடுத்தால் இதையெல்லாம் செய்வேன் சொல்ல மாட்டான். மாறாக அல்லாஹ் சொல்றான், அவகாசம் கொடுத்தால் ஒரு செல்வந்தன் மரணமில்லாமல் சக்கராத் என்று சொல்றான் தெரியுமா? என் செல்வத்தை இறைவாயில் செலவு செய்து நல்லவராக மாறி செல்வம் திரண்ட செல்வம் மரணத்தால் விட்டுவிட்டு செல்லும் போது என் மக்கள் என் வாரிசார்கள் இவர்கள் தான் அதை அனுபவிப்பார்கள் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அனுபவிப்பதை மாரணவாய் நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளாது. யோசித்துப்பார். இது மனிதனுடைய மரணிக்கும் போதுதான் நம்முடைய பாசை சொல்வதென்றால் மரணிக்கும் போதுதான் இது தெரியும் நமக்கு. எனவே அதற்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். ஏன் தெரியுமா? இறைப்பாதையில் செலவு செய்கின்ற ஒருவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, சஹீயு கரீபு மினல்லாஹ் கரீபு மினன்னார் கரீபு மினல் ஜன்னah பஈது மினன்னார். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கின்ற ஒருவன் அல்லாஹ்வுக்கு அருகில் இருக்கிறான், மனிதனுக்கு அருகில் இருக்கிறான், சொர்க்கத்துக்கு அருகில் இருக்கிறான், நரகத்தை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கஞ்சன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார், பஈது மினல்லாஹ் பஈது மினன்னாஸ் பஈது மினல் ஜன்னah கரீபு மினன்னார். அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கிறான் ஒரு கஞ்சன், மனிதனை விட்டு தூரமாக இருக்கிறான் ஒரு கஞ்சன், சொர்க்கத்தை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறான், நரகத்திற்கு அருகில் இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கணியத்துக்குரிய அருமை இந்த செல்வம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கு. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற செல்வம் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு ரூபாயை ஒரு மனிதர் இறைவனுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையில் செலவு செய்தார் என்று சொன்னால் இறைவன் 2 வானவர்களை அனுதினமும் அனுப்புவான். அவர் அனுப்புகிற அந்த வானவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கின்ற மனிதனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார். யா அல்லாஹ், இவன் செலவு செய்ததற்கு பகரமாக சிறந்த பகரத்தை இவனுக்கு கொடுப்பாயாக. செலவு செய்யாமல் இருக்கின்ற ஒரு வசதி படைத்தவர் இருக்கிறார், கண்கசங்கி இருக்கிறார், கை நீட்டுகிறார், அவருக்கு உதவி தேவைப்படுகிற அந்த நேரத்தில் கூட மனதை கண்ணாக்கி கொண்டு கஞ்சத்திரம் பிடிக்கிறார் என்று சொன்னால் அந்த மாணவர் அவனுக்காக துவா கேட்கிறார், தேவா இவன் செலவு செய்யாமல் பதுக்கி வைத்திருப்பது இவனுக்கு வறுமையை கொடுப்பாயாக,
மோசத்தை கொடுப்பாயாக. யார் கேட்கிற துவா? யாருடைய பிரார்த்தனை? மாணவருடைய பிரார்த்தனை. மனிதர்களுடைய பிரார்த்தனை கூட இதற்கு சில போது ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் மலக்குமாருடைய பிரார்த்தனை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிக்கிறான். யோசித்து பாருங்கள் கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் என்பது நான் சுட்டிக்காட்டினேன், நம்முடைய மார்க்கம் என்பது சுயந்திரம் படித்த மார்க்கம் கிடையாது. இந்த மார்க்கத்தை சில போது நாம் பொருட்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். நாம் சில போது தொழுகையை நோன்பு மட்டுமே மார்க்கத்தை கருதிக் கொள்கிறோம். இறைவன் இந்த மார்க்கத்தை முஸ்லிம்களாக இருந்து கொண்டே யாரெல்லாம் பொய்யாக பின்பற்றுகிறார்கள் என்று ஒரு பட்டியலை தரலாம். எல்லோருக்கும் தெரிந்த அத்தியாயம் சூரத்துல் நாம் என்று சொல்லி காட்டுவார். இந்த டைட்டிலுடைய டிரான்ஸ்லேஷனே சூரத்துல் நாம் அத்தியாவசிய பொருட்கள். அத்தியாவசிய பொருட்களை கூட ஏழைகளுக்கு கொடுத்துள்ளவாறு என்று பட்டியலிட்டிருக்கான், தலைப்பிட்டிருக்கான், அத்தியாயத்திற்கு அல்லாஹ் தஆலா அரழைத்தல்லதி கத்திபுவிட்டி மார்க்கத்தை பொய்ப்படுத்துகிற மன்னர்களை நீங்கள் பார்த்தீர்களா என்று அல்லாஹ் தஆலா பெருமானாரை பார்த்து கேட்கிறான். என்றால் என்ன பொருள்? இது நான் சொல்ல போவதை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் என்ன நினைப்போம்? மார்க்கத்தை பொய்ப்படுத்துகிற மன்னர்கள் என்று சொன்னால் தொழாதவர், நோன்பு நோக்காதவர், வசதி இருக்கும், ஹஜ் செய்யாதவர், அப்படித்தானே அல்லாஹ் தஆலா எப்படி தெரியுமா வழங்குகிறான்? அரழைத்தல்லதி கத்திபுவிட்டி ஃபதாலிக அல்லதி யதுஉ அனாதைகளை விரட்டுகிறவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முதல் பட்டியல் அனாதைகளை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? ஒரு ஏழையுடைய கண்ணீரை துடைப்பதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல். சொல்லலையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லையா? இமானத்துல் அதானிக்கு சதகா, முகவரி தெரியாதவர்களுக்கு முகவரி சொல்லிக் கொடுப்பது, தாய்த்தோருக்கு தண்ணீர் கொடுப்பது, ஒரு வாகனத்தில் பிறகு எல்லாம் சர்வமுடைய பட்டியல். மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். விளைவு தெரியுமா? சவுதி அரசாங்கத்துடைய அரசு குறிப்பு சொல்கிறது 70% மக்கள் நடிக்கக்கூடிய 30% மக்கள் தான் முதல் முறையாக ஹஜ் செய்கிறார்கள். 70% விழுக்காடு மக்கள் மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்கிறார்கள். அவர்கள் எப்படி சொல்லலாம்? ஒரு தினம் 1 லட்சம் ஒரு ரூபாய் 1 லட்சம் ரூபாய் எப்படி பெற்றுத்தரும்? எப்படி சொல்லலாம் என்று கேட்டபோது சஹாபாக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். 1 லட்சம் திர்ஹம்களை தானம் கொடுத்தவன் தன்னுடைய முழு சொத்தையும் 10ஆக பங்கு வைத்தான். 10 லட்சம் தினார்கள் நிறைந்த சொத்து இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய சொத்தை 10ஆக பங்கு வைத்தார். 10லிருந்து 1 பங்கை தான் கொடுத்திருக்கிறான். ஆனால் 1 ரூபாய் அல்லது 1 திர்ஹத்தை கொடுத்தவன் தன்னுடைய முழு சொத்தை அவரிடம் இருந்தது 2 திர்ஹங்கள் தான். அந்த 2 திர்ஹத்தை முழுதையும் பாதியாக பங்கு வைத்து முழு சொத்திலிருந்து பாதியை கொடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்று. இஸ்லாத்தை பொறுத்தவரை சொல்வார், ஒரு முஸ்லிம் அவனுடைய இதயம் மட்டும் ஈமான் கொண்டிருந்தால் போதாது. நாம் நினைக்கிறோம் இதயம் தானே ஈமான் கொண்டிருக்க வேண்டும், நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், அப்போதுதான் நாம் முஸ்லிம். இல்லையா? இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு முஸ்லிமுடைய இதயம் மட்டுமல்ல, அவருடைய சட்டை பையில் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார், அஸ்ஸலாத்து நூர் வஸ்ஸலகத்து புர்ஹான், தொழுகை என்பது ஒளி என்று சொல்லி காட்டினார். மறுமை நாளில் உங்களுக்கு ஒளியாக இருக்கும். அது பரவாயில்லை, நமக்கு புரிகிறது. வஸ்ஸலகத்து புர்ஹான், தான தர்மம் என்பது அத்தாட்சி விட்னஸ் என்று சொல்லி காட்டினார். எதற்கு அத்தாட்சி? எதற்கு விட்னஸ்? உங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஈமானுடைய அளவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏழைகள் மீது எப்படி வாய் வாங்குகிறீர்கள், ஏழைக்கு எப்படி உதவுகிறீர்கள் என்பதை இந்த அளவின் மூலமாக அவருடைய ஈமானை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, எனவே அல்லாஹ் அவரை பாதம் கொடுக்கின்ற 1 ரூபாயை கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அழகாக எண்ணிக் கொள்கிறான். நம்முடைய சமுதாயம் சுயநலம் பிடித்த சமுதாயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை, பெருமானாரை பல்கலைக்கழகத்தில் பாடம் வைத்த நபித்தோழர்கள் இதைத்தான் கற்றார். சமுதாயத்துடைய கவலைக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார். அல்லாஹ் அல்லாஹ் என்று தொழுது தன்னை சமுதாயத்தை மறந்து தன்னை குறித்து மட்டுமே கவலைப்படக்கூடிய மக்களாக இருக்கவில்லை. முனைவுடைய யுத்தம், முனைவுத்த முடிகள், பெரும் செல்வம் கனிமத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மட்டுமே ஒரு பள்ளத்தாக்கு நிறைய ஆடுகள் கிடைக்கும். ஆடுகள் அது பெருமானாருக்கு மட்டுமான சொந்தம். அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் தஆலா யார் கடன் கொடுக்கிறாரோ அவர் அல்லாஹ் தஆலா பல மடங்காக இரட்டிப்பார் கொடுக்கிறார். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. நீங்கள் கொடுக்கின்ற காசு ஏழைகளுக்கு பயன்படவில்லை, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறீர்கள். நான் உன்னை கேட்கிற இந்த சமூகத்தை பார், அல்லது இருக்கின்ற இந்த பாதுகாப்பை பார்.
இருக்கிற செல்வம் யார் தந்தது? நம்மளுக்கு இருக்கிற ஆற்றல் யார் தந்தது? நம்மளுக்கு இருக்கின்ற இந்த பணம், இந்த பதவி, இந்த ஆற்றல், இந்த திறமை எல்லாம் அல்லாஹ் தந்தது. ஒருவருக்கு நாம் ஒன்றை கொடுக்கிறோம் என்று சொன்னால் சில பேர் தாப்பா திரும்ப என்று கேட்டால் நாம் கண்டிப்பா கொடுத்து தான் தர வேண்டும் இல்லையா? இந்த செல்வத்தை தந்தது அல்லாஹ், ஆற்றலை தந்தது அல்லாஹ், நான் தந்தது எனக்கு தான். உனக்கு ஒன்று பிறகு நாம் தரமாட்டேன் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா கொடுத்து தான் தர வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு நான் சொர்க்கம் தருகிறேன், உனக்கு நான் சொர்க்கம் தருகிறேன். நான் தந்த செல்வம் தான், அதை நான் உன்னிடத்தில் கடனாக கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறார் என்று அந்த சொர்க்கம் கிடைக்கின்ற மக்களாக நாம் மாற வேண்டாமா? அந்த ஒரு சில அரிதான படைப்பாக நாம் மாற வேண்டாமா? எனவே கண்ணியத்துக்குரிய அருமையை சோழர், இந்த நல்ல நாளில், இந்த மகிழ்ச்சிகரமான அந்த தருணத்தில் இந்த நிகழ்வை நான் மனமாற பாராட்டுகிறேன். என்னுடைய அங்கத்தவர்களுக்கு என்னுடைய முழுமையான பிரார்த்தனை நான் செலுத்துகிறேன். இந்த சங்கம், இந்த சேரிட்டி முழுமையாக நீண்ட நாள் வாழ வேண்டும், பல மனிதர்களுக்கு பயன் தர வேண்டும். ஆரம்பம் போல அவனை விடுதல் போல எங்கும் கிளைவரத்தில் இருக்க வேண்டும். இந்த மண்ணிற்கரையில் ஏழைகள், வலியவர்கள், வசதி இல்லாதவர்கள், விளிம்புநிலை மனிதர்கள் முற்றிலும் அடியோடு மாற வேண்டும். அதற்காக வேண்டி ஹவுஸ் ஆஃப் சேரிட்டி ட்ரஸ்ட் மிகப்பெரிய உறுதுணையாக, முதுகெலும்பாக, பக்கபலமாக இருக்க வேண்டும். அது உங்களுடைய கரங்களில் தான் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சதகத்துல் ஜாரியாவா நிரந்தர தர்மமாக இதை மாற்றி மறுமையில் இதில் பங்கெடுத்தவர்களுக்கு முகத்து மலையளவு நன்மையை வாரி வழங்குவானாக. வாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.